வணக்கம். இது நியூஸ் மினிட் தமிழ். நான் ஷபீர் அஹ்மத். இன்னைக்கு நம்மோடு டெக்கன் ஹெரால்டுடைய அசிஸ்டன்ட் நியூஸ் எடிட்டர் திரு சிவப்பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். நியூஸ் மினிட் தமிழ் அண்ட் நியூஸ் லாண்ட்ரி ஒரு ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ அரசியல் கட்சிகளுடைய விளம்பரமோ நம்பி இல்லை. முழுக்க முழுக்க உங்களுடைய ஆதரவோடு செயல்படக்கூடிய ஊடக நிறுவனங்கள். ஆகவே உங்களுக்கு எங்கள் வேலை பிடிச்சிருந்தா நான் செய்வதை உங்களுக்கு தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவு தெரிவிப்பீங்கன்ற நம்பிக்கையில். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய டாபிக் இந்த திமுகவுக்கு எதிராக ஒரு நரேட்டிவை செட் பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயத்தை பாஜக தலைவர்கள் அதை கோடிட்டு காமிச்சிருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள்லாம் என்ன பண்ணுறீங்க? குறிப்பாக அமித்ஷா வரும்போது அந்த விஷயத்தை அவர் பேசியிருக்கிறார். அதிமுகவும் பெருசாக ஒன்றும் பண்ணல, மற்ற எதிர்கட்சிகளும் பெருசாக ஒன்றும் பண்ணல, விஜயும் ஒன்றும் பண்ணல, புதுசாக வரக்கூடிய பிளேயர்ஸும் ஒன்றும் பண்ணல. அப்போ திமுகவுக்கு ஒரு ஃப்ரீ பாஸ் அப்படின்னு கிடைக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி. கிடைக்குதா? இல்லை, கிடைச்சிக்கிட்டு இருக்கு. 5 வருஷமாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அண்ணாமலை இருக்கும்போது கொஞ்சம் வீரியமாக பாஜக எதிர்கட்சியாக செயல்பட்டது. நிறைய இஷ்யூஸில் ஏடிஎம்கேவோட ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு வர்றதுக்கு முன்னால் பிஜேபியோட ஸ்டேட்மெண்ட் வந்துடும். நிறைய இடங்களில் போராட்டங்கள் பாஜக முன்னின்று நடத்தி இருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை பட்டின பிரவேசம் போன்ற விஷயங்கள் எல்லாம் பாஜக தான் பெரிய இஷ்யூவாக எடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை யூட்டர்ன் எடுக்கலாம் வச்சாங்க. அதெல்லாம் நடந்திருக்கு இந்த 4 வருஷத்தில். இப்போது டிஎம்கேக்கு எதிரான ஒரு நேரேட்டிவ், இந்த ஆட்சி ஏன் போகணும் அப்படின்னு ஒரு நேரேட்டிவை ஆப்போசிஷன் செட் பண்ண ஃபெயில் பண்ணிட்டாங்க. ஸோ அது வெறும் அதிமுகவுடைய ஒரு தவறு மட்டும் கிடையாது இல்லை சார். எல்லாரும் சொன்னாங்க. எல்லாருமே பாஜக, அதிமுக, விஜய், இவங்க எல்லாம் சேர்ந்து பிரதான பொறுப்பு என்பது அதிமுகவுக்கு தான் இருக்கிறது. அதுதான் பிரதான எதிர்கட்சி. ஆமாம், ஒரு பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக தான் களமாடி இருக்க வேண்டும். நீங்கள் 4.5 வருஷம் ஆயிடுச்சு சார். இன்னும் தேர்தலுக்கு ஒரு 3 மாதம் தான் இருக்குது. டெய்லி டிஎம்கே ப்ரோக்ராம்ஸ் பண்ணாங்க. ஆமாம், வாரம் நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க. வாரம் பிரம்மாண்ட நிகழ்ச்சிகள். சிஎம் அதான் மக்களுக்கு தெரியுது. டெய்லி டெபுட்டி சிஎம்மோட முகம் மக்களுக்கு தெரியுது. தினமும் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. த சிஎம் இஸ் ஹைப்பர் ஆக்டிவ் தீஸ் டேஸ். ஒரு நாளைக்கு 3 ப்ரோக்ராமு 4 ப்ரோக்ராமு மாவட்டமாக சுற்றுறாரு. ஒரு நாள் திண்டுக்கல்ல இருக்கிறாரு, சாயந்தரம் மெட்ராஸில் இருக்கிறாரு, திருப்பி வேற எங்கேயோ போகிறாரு. இவங்க முகம் காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த எதிர்கட்சிகளுடைய அரசியல் என்ன? இப்போ நீங்கள் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அசெம்பிளி நடக்கிற டைமில் மட்டும்தான் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காங்க. அதுவும் பிரமாணியா அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் அவங்க ஊடகங்கள்லாம் சில விஷயங்களை பண்ணுறாங்க. ஒரு அசெம்பிளி நடக்கும்போது அவங்க ஒரு எதிர்கட்சியாக அந்த ப்ரெஷரை திமுகவுக்கு கொடுக்குறாங்க. திமுகவை பதில் சொல்ல வைக்கிறாங்க, பல்வேறு பிரச்சனைகள் எழுப்புகிறாங்க, பல்வேறு விஷயங்களை அவைக்கு கொண்டு இதை விவாதித்தே ஆக வேண்டும் அப்படின்றாங்க. வெளிநடப்பு பண்ணுறாங்க, ஊடகங்கள் அதை வர வைக்கிறாங்க. குறிப்பாக இந்த அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற விவகாரங்கள்லாம் அவங்க பெரிய அளவில் களமாடினார்கள். பட் அதை தாண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொதுவெளியில் அன்றாடம் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குல்ல. அன்றாடம் இன்றைக்கி சென்னையில் மட்டும் பார்த்திங்கன்னா சார், கடந்த 1 வாரமாக 1.5 வாரமாக பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான போராட்டங்கள் என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டங்கள் 150 நாட்களுக்கு மேற்பட்டு நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த போராட்டத்தை அரசாங்கம் கையாளுகின்ற விதம் அப்படின்றது ரொம்பவே ஒரு அராஜகத்தனத்தோடு தான் அந்த போராட்டத்தை அவங்க கையாண்டுருக்காங்க. ஏன்னா எங்கே போய் அவங்க போராடினாலும் பர்மிஷன் ஒன்று கொடுக்கறதில்ல. 2வது போலீஸ் அரெஸ்ட்டு அண்ட் அதை அரெஸ்ட் பண்ணக்கூடிய காட்சிகளும் நம்ம பார்க்கும்போது ரொம்ப மோசமான முறையில் தான் அவங்க அதை கையாளுறாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. இன்னொரு பக்கம் ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் செவிலியர்கள் போராடினாங்க. அதுக்கப்புறம் தொகுப்பு ஊதியத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பணியாளர்கள் போடுறாங்க, டாஸ்மாக் ஊழியர்கள் போராடுறாங்க. இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் அப்படின்றது நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 600-700 பேர் அன்றாடம் கைது செய்யப்படுகிறார்கள், அல்லது 1000 பேர் கைது பண்ணப்படுறாங்க. அப்படின்னும்போது இந்த விஷயங்கள் குறித்தெல்லாம் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக கிட்டேருந்து ஒரு இது கூட ரியாக்ஷன் கிடையாது. இப்போ நீங்கள் இந்த அரசு ஊழியர்களுடைய போராட்டம் அவங்க அறிவித்தாங்கல்ல, வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல, இவர் வாக்குறுதி பண்ண முடியாதுன்ட்டார். நீ வாக்குறுதி கொடுத்தியே திமுக அரசாங்கம், நீ இதையும் பண்ணலை அப்படின்னு இப்போ தான் அதை பற்றி பேசியிருக்காரு. டெல்லியில் தான் அதை பற்றி பேசுகிறாரு இபிஎஸ். மட்டும் இல்லை ஷபி, அந்த பென்ஷன் ஸ்கீம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, அதை பற்றின ஒரு ரெஸ்பான்ஸே எந்த எதிர்கட்சிக்கிட்ட இருந்தும் ப்ராப்பராக இல்லை. ஒரு ப்ராப்பர் டிராஃப்ட் ரெஸ்பான்ஸ் மறந்துட்டாங்க. அதை பற்றி விஜய் இன்னும் வாய் திறந்து பேசலை. அது சரியா நல்லதா கெட்டதா
இல்லை பெஸ்ட்டா, ஏமாற்றப்பட்டார்களா என்ன ஏது எதுவுமே இல்லை. அதிமுக ஒரு மேம்போக்கா அதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பண்ணி ஏதோ ஒன்று பேசுகிறாங்க. யாருமே அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. தூய்மை பணியாளர் போராட்டம் நீங்கள் சொன்ன மாதிரி, ஆசிரியர்கள் போராட்டம் நீங்கள் சொன்ன மாதிரி, அந்த டாஸ்மாக் ஊழியர்களுடைய போராட்டம், இன்னொன்று வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு இவங்க என்னைக்கு சொல்லுவாங்க? ஏதாவது ஒரு கொலை நடந்தாலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தாலோ அன்னைக்கு சொல்லிவிட்டு மறுநாள் தூங்க போய்ட்டுறாங்க. இப்போது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் ஷபீர், செவ்வாய்க்கிழமை போயிட்டு அதிமுக வந்து கவர்னரை பார்க்குறாங்க. ஒரு 10 பக்க மெமரண்டம் அவர்கிட்ட கொடுத்து 4 லட்சம் கோடி அளவிற்கு வந்து ஊழலை வந்து திமுக அரசு 4 வருடங்களில் செய்திருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அந்த அமௌண்ட்டை கேட்கும் போது ஒரு பயம் வருதில்ல, அந்த பயத்தை மக்கள்கிட்ட வர வைக்கணும். அதுதான் எதிர்க்கட்சி. அந்த பயம் உங்களுக்கு வருது, எனக்கு வருது. ஆனால் ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்டா அப்படின்னு. ஏன்னா டிஎம்கே ரெஸ்பாண்ட் பண்ணலங்க. ரெஸ்பாண்ட் பண்ணல, கண்டுக்கல. டிஎம்கே வந்து நீங்கள் கவர்னர்கிட்ட போகிறீங்க, டிஎம்கே அதுக்கு வந்து they choose not to respond to ஒரு எதிர்வினை பார்ட்டி. ஒரு எதிர்வினை. ஏன்னா அதில் ஒன்றுமே இல்லை. இன்னொன்று, கவர்னர் அவர் பார்க்க போகிறாருங்கிறதே அன்னைக்கு காலையில் தான் தெரியுது. நீங்கள் அதை என்ன பண்ணணும்னா, இவ்வளோ பெரிய ஒரு இட்ஸ் ஹியூஜ் அமௌண்ட், மக்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா 3 2G. ஒரு 2G வந்து 1.25 லட்சம் கோடின்னா இது கிட்டத்தட்ட 3 2G. ஓகே, மேத்ஸில் கொஞ்சம் வீக்கு, அதனால நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். 3 2G. இல்லை நீங்கள் எப்படி ஜெயலலிதா இருந்திருந்தா எப்படி கொண்டு போயிருப்பாங்க? நீங்கள் மண்டே ஈவினிங்லேருந்தே பில்டப் பண்ணியிருக்கணும். நாளைக்கு கவர்னரை பார்க்க போகிறோம், நாளைக்கு வந்து இந்த டைமில் இது நடக்கும் அப்படின்னு ஒரு பில்டப்பை கொடுத்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் இருக்குது. உங்களுக்கு யூடியூப் சேனல்ஸ், நீங்கள் உங்கள் அஃபிலியேட்டட் யூடியூப் சேனல்ஸ் நிறையா இருக்கிறாங்க. உங்களுக்கு பெரிய ஐடி விங் இருக்குது. ஒரு டீஸ் பண்ணியிருக்கலாம். மறுநாள் காலையில் போயிட்டு கவர்னரை பார்த்துட்டு இந்த இடத்துல அதிமுக தலைமை அலுவலகத்துலேயோ இல்லை ஒரு ஹோட்டல்லையோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது, நாங்கள் வந்து மீடியாவுக்கு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோன்னு சொல்லி 22 டிபார்ட்மெண்ட்டு நான் எண்ணி பார்த்தேன். கிட்டத்தட்ட 2 டசன் டிபார்ட்மெண்ட்ஸில் ஊழல். எங்கள் முனிசிபல் கார்பரேஷனில் ஆரம்பித்து இண்டஸ்ட்ரீஸ் வரைக்கும் கொண்டு போயிருக்கிறாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட்டு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பத்திரிகை வாயிலாக கவர்னர் மாளிகைக்கு வெளியில் நின்றுட்டு சொல்லிட்டு போகிற விஷயமா? 4 லட்சம் கோடின்னும் போது அதை நீங்கள் எப்படி பிளான் பண்ணியிருக்கணும்? ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு நாங்கள் இன்றைக்கி வந்து இதை பண்ணுறோங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தலைவரை வச்சு 22 டிபார்ட்மெண்ட்டில் 4 லட்சம் கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருந்தால் ஒரு எதிர்க்கட்சியாக நீங்கள் என்ன பண்ணணும்? 22 நாள் தினம் பேப்பரில் இந்த செய்தியை படிக்கிற மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கணும். அப்போ நீங்கள் எதிர்க்கட்சி. சார், நீங்கள் ஒரு எதிர்க்கட்சி அப்படின்ற அந்தஸ்தில் அதிமுக இருக்கிறது. அவங்களுக்கு வந்து கவர்னன்ஸ்லேயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில், அறிந்து கொள்ளக்கூடிய அளவில் ஆட்கள் இருக்காங்க, முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மினிஸ்டரோட இபிஎஸ் உட்காந்து ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், இன்றைக்கி வந்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டா, நாளைக்கு வந்து கல்வித்துறை, நாளைக்கு வந்து சுகாதாரம், 60,000 கோடி ஃபிகர் கொடுக்குற இது பண்ணல, இப்படி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்த அப்பாயின்மெண்ட்ஸில் இவ்வளோ லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க, இந்த ரோடு போட்டத்தில் இவ்வளோ லஞ்சம் வந்திருக்குது, இந்த பிரிட்ஜி போட்டதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினில் இவ்வளோ கோடி பண்ணியிருக்கிறாங்க. ஊழல்னா என்ன சொல்லிட்டு போகிறதில்ல, எப்படி ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாங்க, இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா 22 நாள் உங்கள் மேலே ஊடக வெளிச்சம் வரும். கரெக்ட். தினமும் மக்கள் போய் படிப்பாங்க. இந்த விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு இடத்துல அதிமுக இருக்கிறது. வேற எந்த கட்சிக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதிமுகவுக்கு வேற எந்த கட்சி கூப்பிட்டாலும் அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸும் இருக்காது. ஏன்னா எடப்பாடி ஹஸ் பீன் சீஃப் மினிஸ்டர் ஃபார் 4.5 years. ஸோ அந்த அடிப்படையில் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி, அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு உள்ளாட்சித்துறைனா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எந்தெந்த இடத்துலலாம் காசு அடிக்கிறாங்க, எந்தெந்த இடத்துலலாம் ஊழல் நடக்கிறது, எந்தெந்த கம்பெனிஸ்க்கெலாம் கான்ட்ராக்ட் போயிருக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு எல்லாருக்கும் உள்ள தெரியும். கம்பெனிஸ் ஏதாவது ஃபேவர் ஆயிருக்கா, என்ன அப்பாயின்மெண்ட்டில் எவ்வளோ காசு அடிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக இவங்களால சொல்ல முடியும். அதுக்கான ஆட்களும் இருக்காங்க, அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்களும் இருக்காங்க. அதை பேசியிருக்கலாம். அதை ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனாக ப்ரெசென்ட் பண்ணி
நீங்கள் அதை வந்து ஒரு பெரிய செய்தியாக மாற்றும் போது அது மக்களை யோசிக்க வைக்கும். திமுக ஆட்சியில் ஊழல் இல்லை அப்படின்னு எங்கே ஊழல் இருக்குது காமிங்க அப்படின்னு சொல்லி இடி தான் லெட்டர் எழுதிட்டு இருக்கு. இடி வந்து லெட்டர் எழுதுது, இந்த மாதிரி இந்த இதில் அப்பாயின்மெண்ட்ஸில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு இடி லெட்டர் எழுதக்கூடிய அளவில். சரி, இடி எழுதுகிற லெட்டரை கூட இவங்க எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கூட வந்து அதிமுகவால் பண்ண முடியல அப்படின்னும் போது ஒரு எதிர்கட்சி ஒரு மீடியா பைட் அவ்வளோதான். ஸோ ஒரு எதிர்கட்சி அரசியலில் அதிமுக இந்த அளவுக்கு ஃபெயிலியர் ஆகியிருக்கிறதுக்கான காரணம் என்ன? அவங்களுக்கு தெரியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. எதிர்கட்சி அரசியல் வந்து அதிமுகவில் எப்போவுமே கொஞ்சம் எம்ஜிஆர் காலத்தில் அவங்க எதிர்கட்சியாக இருந்ததே இல்லை. ஜெயலலிதா காலத்தில் கூட எதிர்கட்சியாக அதிமுக வந்து பெருசாக செயல்படாது. என்ன பண்ணுவாங்கன்னா 6 மாதத்துக்கு முன்னால் ஜெயலலிதா என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி ஒரு பொதுக்கூட்டம் அது இதுன்னு போட்டு அறிக்கைகள் மூலமாக அவங்க ஒரு 4 மாதத்தில் அந்த எலெக்ஷனை டேர்ன் அரவுண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணிடலான்னு இவங்க நினச்சிட்டாங்க போல. ஸோ அது ஒன்று சொல்லுவாங்க, அதிமுக ஃபீனிக்ஸ் பறவையை போல் அவங்க வந்து ஏஞ்சி வருவாங்க அப்படின்னு. ஸோ இவரும் அதே மாதிரி ஒரு மனநிலை 4 வருஷம் அமைதியாக இருப்பாங்க. அவங்க பாதி நாள் மெட்ராஸில் இருக்க மாட்டாங்க, கொடநாட்டில் இருப்பாங்க. ஃபஸ்ட்டுலாம் கொஞ்சம் ஹைதராபாத்தில் அவங்களுடைய அந்த கார்டனில் போய் இருப்பாங்க, திராட்சை தோட்டம் இல்லையா, ஃப்ரீயாக இருப்பாங்க. அறிக்கைகள் மட்டுமாக தான் பண்ணுவாங்க, பெரிய பொதுக்கூட்டம்லாம் போட மாட்டாங்க. ஆனால் எலெக்ஷனுக்கு 4 மாதத்துக்கு முன்னால் தமிழ்நாட்டை சுற்றி வருவாங்க ஜெயலலிதா. சுற்றி வந்து அந்த 4 மாதத்தில் டிஎம்கே ஆட்சியை இல்லாமல் பண்ணிவிட்டு அவங்க வந்து முதலமைச்சராக உட்காந்து. சரி, இந்த ஸ்பேஸை வந்து உங்களுக்கு தாவேக்கா கொஞ்சம் எடுக்கணும்னு ட்ரை பண்ணுது. அதிமுக ட்ரை பண்ணாங்க இல்லை, பொலிட்டிக்கலாக அவங்க எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அவங்கள பொசிஷன் பண்ணுறாங்க. திமுகவுக்கு எதிரான ஒரு கண்டென்டராக அவங்க பொசிஷன் பண்ணுறாங்க, திமுகவை எதிர்ப்பது நாங்கள் தான்னு. ஆனால் அவங்க எதிர்க்கிறதுல கூட உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாவே இல்லாமல் எதிர்க்கிறாங்களோ, திமுகவை தீய சக்தி அப்படின்னு சொன்னால் மட்டும் போதும், மற்ற பிரச்சனைகளை நாம் பேச வேணாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை தாவேக்காவுக்குள்ளே இருக்குது. இப்போ நான் சொன்னேன், எல்லா பிரச்சனைகளும் இருக்குல்ல, ஆசிரியர் போராட்டத்திலேருந்து ஆரம்பித்து தூய்மை பணியாளர்கள், மற்றவர்கள், ஏகப்பட்ட பேர், போக்குவரத்து தொழிலாளர்கள்லாம் வந்து காத்திருப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க சார். நான் நேற்று ஒரு பேட்டி எடுத்து போட்டேன். அவர் சொல்கிறாரு, சார் இந்த மாதிரி இந்த டயரை மாற்றுறது இதெல்லாம், இந்த நட்டு போல்ட்டெல்லாம் இருக்குது இல்லையா, பணம் செலவாகுது அப்படின்றதுனால இவங்க பல்காக வந்து காய்லாங்கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நட்டு போல்ட்டு போடுறாங்க அப்படின்னாங்க. அப்போ அந்த பஸ்ஸை நம்பி தான் நம்ம மக்கள் ஜனம் அதில் போகுது. அப்போது பேருந்து விபத்துகள் நடக்குது, விபத்துகளில் உயிரிழப்புகள் நடக்குது அப்படின்னும் போது இந்த அளவுக்கு ஒரு மெத்தன போக்கோட அரசாங்க துறைகள் வந்து இருக்கிறது அப்படின்னும் போது ஒவ்வொரு துறையாக எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது தாவேக்கா செய்திருக்க வேண்டும். எல்லா விஷயங்களையும் தாவேக்கா பேசியிருக்க வேண்டும். ஆனால் தாவேக்கா தலைவர் வந்து நான் எப்போ வெளியே வருவேனோ அப்போ தான் வருவேன், எப்போ பேசுவேனோ அப்போ தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறது. தலைவர் அப்படி இருக்கிறாரு. மற்றவங்க திரு ஆனந்த் அவர்கள் அதிகமான பொதுச் செயலாளர்களை கொண்ட கட்சி அதுதான். ஆமாம், திரு ஆனந்த் செயலாளர் ஒன்று, பொதுச் செயலாளர் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட்டு, பொதுச் செயலாளர் வேற எதுவும் எல்லாருமே பொதுச் செயலாளர்கள் தான். அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஸோ திரு ஆனந்த் அவர்கள், புஷி ஆனந்த் அவர்களுக்கு வந்து இப்போ ப்ரையாரிட்டி வந்து ஜனநாயகம் படம் வந்து எப்படியாச்சும் ரிலீஸ் ஆகும், கிளப் அசோசியேஷன் பிரசிடென்ட், கோயிலுக்கு போய் அந்த பிரார்த்தனைகள் நடத்துவது, அந்த மாதிரி அவர் ரொம்ப ஆன்மீகமாக போயிட்டாருன்னு வச்சுங்க. இப்போ இருக்கிற இந்த நெருக்கடியான ஒரு சூழலில் மற்றவர்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா தெரியல எனக்கு, நான் பார்க்கல ஒரு சமீப காலங்களில். கடைசியாக பார்த்தது இந்த சிபிஐ விசாரணைக்கு போகும்போது தான். மற்ற தலைவர்களும் வந்து சும்மா ஏர்போர்ட்லேருந்து வரும்போது பேசுகிறாங்களே தவிர, அப்புறம் செங்கோட்டையன் வந்து அங்கங்கே பேசிகிட்டு இருக்காரு. ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு இஷ்யூஸில் இவங்க இது வரைக்கும் பேசினதே கிடையாது பெருசாக. அருண்ராஜ் மாதிரி ஒரு IRS படித்தவர், படித்தவர், இஷ்யூஸை புரிஞ்சிக்கிறவரை வச்சுக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது. டெய்லி ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், வாரத்துக்கு 2 ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அவரை பண்ண சொல்லுங்கள். இஷ்யூஸ் இருக்குல்ல, இஷ்யூஸ் எடுக்க சொல்லுங்கள், அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை, ஸ்ட்ரக்சர்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை இன்னும் தாவேக்கா 2 வருஷத்தில் பண்ணலங்க. ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸே கிடையாது, ஒரு கம்யூனிகேஷனே இல்லை ப்ரெஸ்கிட்ட. திமுகவை எதிர்க்கணுன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கே தவிர அதை செயல்பாட்டில் காட்டவே மாட்டேங்கிறாங்க கீழே. என்ன இப்போது ரொம்ப சிம்பிள் ஷபீர், கவர்மெண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணுறது. நீங்கள் இவ்வளோ பண்ணிங்களா,
எவ்வளோ ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு சிம்பிள் ஆர்டிஐ போட்டால் வரப்போகுது. அதை வச்சு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணலாம். கவர்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட்டே பண்ணலை. 1008 வழிகள் இருக்குங்க. ஒரு கவர்மெண்ட்டை கார்னர் பண்ணோன்னா 1008 வழிகள் இருக்குது. எதுவுமே வழி தெரியலையா? 2017லேருந்து 21 வரைக்கும் திமுக எப்படி எதிர்க்கட்சியாக இருந்ததுன்னு அன்னைக்கு இருக்கக்கூடிய வீடியோஸை போய் பார்க்க சொல்லுங்கள். அதில் ஒரு 2000 ஐடியா வரும். இது வந்து எதிர்க்கட்சிகளை ஆக்சுவலி நம்ம கேள்வி கேட்கக்கூடாத அளவுக்கு அவங்க நடந்துக்கணும். ஆனால் இங்கே எல்லாமே மாறி இருக்கு. ஸோ எதிர்க்கட்சிகளை நாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி வந்து இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக ஓரளவுக்கு பலம் வாய்ந்த ஒரு அமைப்பாக இருக்கிறது. ரொம்ப பலமாக இருக்காங்க. அவங்கள வந்து வீழ்த்துவது சுலபம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து இங்கே பாருங்கள், அதெல்லாம் ரொம்ப சுலபம்லாம் கிடையாது, அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் ஏற்படுவதற்கான காரணமே வந்து எதிர்க்கட்சிகள்லாம் பலவீனமாக இருக்கிறது தான். அது திமுகவுக்கு பலம் சேர்க்கிறது. இன்றைக்கி திமுக வந்து ஏடிஎம்கே இவ்வளோ பெரிய ஒரு புகாரை போய் கொடுத்தா கூட அதை அசால்ட்டாக கண்டுக்காமல் அதை பற்றி யாருமே பண்ணலங்க. ஒரு ரூலிங் பார்ட்டி அதுக்கு ரெஸ்பாண்ட், தே சூஸ் நாட் டு ரெஸ்பாண்ட். அப்போ புறக்கணிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை, ஒரு ஊழல் குற்றச்சாட்டு புறக்கணிக்கிறது இல்லை, அவங்களே அதை பெருசாக அதுக்கு எதுக்கு நாம ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டு நியூஸை விட ரெஸ்பான்ஸ் பெருசாக வரும், எதுக்கு அதை பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு டிஎம்கே வேண்டாங்கிறாங்க. சரி, தாவேக்காவுக்கு அப்பப்போ திமுக ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றத பார்க்குறோம். மறைமுகமாக நேரடியாகவோ பண்ணுறாங்க. அப்போ அதை புரிந்து கொண்டு தாவேக்காவாச்சும் வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து தங்களுடைய பணிகளை தீவிரப்படுத்தணும். தாவேக்காவுக்கு பிரச்சனை நடக்குதா? இங்கே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எல்லாரும் வாங்க மீட் பண்ணோம், பார்ட்டி ஆஃபீஸ் வாங்க மீட் பண்ணுவோம், மற்றவர்களாக நீங்கள் திமுக தலைவர்கள் போய் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துப்பாங்க. இப்போ இந்த ஆசிரியர்கள் போராட்டம் 2 நாள் தாண்டி ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா எதிர்கட்சியாக திமுக போய் அந்த ஆர்ப்பாட்டத்தில் போய் ஆதரவு தெரிவிச்சுட்டு வரும், பிரச்சனை பண்ணுவாங்க, போலீஸுக்கு நெருக்கடி கொடுப்பாங்க, கவர்மெண்ட்டுக்கு நெருக்கடி கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அவங்க அதை வந்து இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு 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 இது. சரி, விஜயால் வர முடியாது எல்லா இடத்துக்கும். 2ஆம் கட்ட தலைவர்களுடைய வேலை என்ன? விஜய் கூட வரலாம். சரி, விஜய் கூட அது வர முடியாதுங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, வரலாம். பரந்தூருக்கு போனார். சரி, விஜய் வந்து அறிக்கையாச்சும் அட்லீஸ்ட் இந்த விஷயங்கள் குறித்து கொடுக்கலாம். தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், இது வந்து ஆசிரியர்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம். ஒரு பக்கம் நீங்கள் வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு மார்த்தட்டி கொள்கின்ற இந்த அரசாங்கம் ஆசிரியர்கள் வந்து தெருவில் இறங்கி போராடக்கூடிய ஒரு அவல நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன பிரச்சனை? அவங்களுக்கு ஒரு அறிக்கை கொடுக்கறதுக்கு என்ன பிரச்சனை? ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டீங்களே. இல்லை, இப்படி தானே இப்போ ஸ்டேட்மெண்ட்டே சொல்லிட்டீங்களே, இதையாவது ஃபாலோ பண்ணணும். அவங்க யாருமே எதுவுமே பண்ணுறதில்ல ஷபி. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் வந்து எல்லா வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சிட்டாரு, அதுவே போதும், ஓட்டு வந்துடும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எதுவுமே இஷ்யூஸே பேச வேண்டாம், எதை பற்றியும் பேச வேண்டாம், அமைதியாக இருப்போம், அமைதியாக இருந்தாலே போதும், திமுகவுக்கு எதிராக மக்கள்கிட்ட இருக்கிற கோபம் வந்து நம்ம பக்கம் ஓட்டு போட்டுருவாங்க. கடைசி 1 மாதம் விஜய் வந்து ஊராக போயிட்டு எந்தெந்த மாவட்டத்துக்கு போக முடியுமோ போயிட்டு அங்கே கையாட்டிட்டு மக்கள்கிட்ட பேசினார்னா அதுவே மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை எலெக்ஷன். ஓகே, இது ஒரு பக்கம் சார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள். இப்போ இந்த கூட்டணி கட்சிகள்லாம் வந்து திமுகவுடைய கூட்டணியில் இருப்பதனால திமுக அரசு செய்கின்ற எல்லா தவறுகளையும் அவங்க ஏற்றுக்கணும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா முரண்பட்டு இருக்கிறார்கள். கடந்த காலங்கள்லாம் அந்த முரண்பாடு அப்படின்றது இருக்குது. எதிர்த்து விமர்சனம் பண்ணுவாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, இது எல்லாமே நடக்கும். இந்த வாட்டி வந்து திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் வந்து பெரிய அளவுக்கு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை சம்பாதிக்கிற அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடுகளும் இருக்கிறது அப்படின்னு நான் பார்க்குறேன், நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பல இடங்களில் போகும்போது கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களே இதை பற்றிலாம் பேசலைன்றாங்க. உதாரணத்துக்கு அவங்க கோடிட்டு காமிக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பேசுவது அப்படின்றது இந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸுடைய ப்ரொட்டஸ்ட்டு. நீங்கள் இதில் விசிகே பெருசாக சப்போர்ட் பண்ணாங்க ஆரம்பத்தில், ஆனால் கைவிட்டுட்டாங்க. இடதுசாரிகள், தொழிலாளர்களுடைய பிரச்சனையை பேசக்கூடிய இடதுசாரிகள் அவங்களும் வந்து இதில் பண்ணல. பட் லெஃப்ட்லேருந்து எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க, மற்ற விஷயங்களை பண்ணியிருக்காங்க முடியாது. பட் இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த காங்கிரஸ் கட்சியோடைய நிலைப்பாடு என்ன? ஏன் அவங்க வந்து அவங்களுடைய நிலைப்பாடு புரியல? என்னென்ன காங்கிரஸ் கட்சியோடைய நிலைப்பாடு என்ன? நிலைப்பாடுகளில் என்ன அவங்க நிலைப்பாடுன்னா எனக்கு புரியல, கொஞ்சம் விவரமாக சொன்னீங்கன்னா. அவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன இந்த விஷயங்கள்ல? அவங்க போராட்டம் பண்ணுறது எங்கே பண்ணுறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு?
ம். இவ்வளோ நேரம் நான் அமைதியாக இருந்தேன்ல நீங்கள் சொல்லும்போது. காங்கிரஸை பற்றி பேசினா சிவபிரதர் டென்ஷன் ஆகிருக்காரு. டென்ஷன் அவங்க எப்பங்க போராட்டத்துக்கு போயிருக்கிறாங்க? இல்லை சொல்கிறேன், ஒரு கருத்துக்களை தெரிவிப்பதோ. இப்போ நீங்கள் அரசு ஊழியர்கள் எம்என்ஆர்இஜிஏக்கு இன்னும் போராட்டம் பண்ணலங்க. அந்த யூனிட், ஸ்டேட் யூனிட்டு இன்னும் போராட்டம் பண்ணல. எப்போ நாளைக்கு பண்ணுவாங்களோ? அதெல்லாம் பண்ணிட்ட பிறகு ராகுல் காந்திக்கு அவரை வந்து என்னது வயநாடு நாடாளுமன்ற உறுப்பினரை தகுதி நீக்கம் பண்ணுறாங்க. இங்கே ஒரு போராட்டம் கிடையாது. கேரளாவில் அவ்வளோ பெரிய போராட்டம் நடக்குது காங்கிரஸ்க்கு ஆதரவாக. இங்கே ஒரு போராட்டம் கிடையாது. நீங்கள் ராகுல் காந்திக்கு ஆதரவாக வாங்கன்னா மக்கள் பெருமளவில் வந்திருப்பாங்க இந்த மாநிலத்தில். எதையுமே பண்ணாமல், அதனால தாங்க இவங்க இப்போ இந்த இஷ்யூஸ் எல்லாம் பேசும்போது திமுக போன்ற கட்சிகள்கிட்டேருந்து எதிர்வினை வர்றது எதனாலன்னா, நீங்கள் 5 வருஷம் அமைதியாக இருப்பீங்க, தேர்தல் நேரத்தில் மட்டும் ஆக்டிவேட் ஆவீங்க. கரெக்ட். இப்போது இதில் வந்து 2-3 இஷ்யூஸ் இருக்குது. என்னென்னா, அட்லீஸ்ட் வந்து ஒரு 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 கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு காமனான ஒரு இஷ்யூவை பற்றி நம்ம வந்து அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கறது, அந்த மாதிரியான ஒரு செட்டப்பை வந்து அவங்க உருவாக்கியிருக்கணும். அது எதுவுமே பண்ணல. 2வது ஒரு மெக்கானிசம் கூட இல்லை. திரு ஏவாவேலு மட்டும் வந்து எல்லா கூட்டணி கட்சி தலைவர்கள்ட்டையும் பேசுகிறாரு, எல்லார்ட்டையும் பேசுகிறாரு. உங்களுக்கு இன்றைக்கி வந்து எதாவது பிரச்சனையா, ஏவாவேலுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா இம்மீடியட்டாக வந்து எவ்ரிதிங் வில் ஹேப்பன். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இது என்ன ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவபிரியன் சார், உங்களுக்கு ஒரு கட்டத்தில் நம்மளை கேள்வி கேட்க ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழல். நீங்கள் அதனால் அமைச்சர்களுடைய செயல்பாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்கடங்காமல் போயிட்டுருக்கு. சில அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் பொதுவெளியில் மக்கள் மத்தியில் ஒரு கோபத்தை ஏற்படுத்துவதற்கும், அதே மாதிரி அவங்க நடந்து கொள்கின்ற விதம் வந்து ஒரு எதிர்ப்பை சம்பாதிக்கக்கூடிய அளவில் தான் இருக்கிறது. திருப்பரங்குன்றம் உதாரணத்துக்கு திருப்பரங்குன்றம் ரகுபதியை கேட்குறாங்க, இந்த தீர்ப்பு எப்படின்னு. தீர்ப்பை நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஸோ ஹைகோர்ட் தீர்ப்பை நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், உள்நோக்கம் தான் கற்பிக்கக்கூடாது. கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க, நியாயம். சுடுகாடு பணத்தை எங்கே இருப்பீங்க? சுடுகாட்டில் தான் இருப்பீங்க. வேறு எங்கேயாவது எரிச்சா ஒத்துப்பீங்களா? இது என்ன அனாலஜிங்க இது? நான் வந்து தீபம் ஏற்றுறதுங்கிறது வந்து ஒரு பர்சனலான ஒரு விஷயம். எனக்கு அது நம்பிக்கை இருக்குது இல்லைங்கிறது தீபத்துக்கும் அங்கே மலையில் ஏற்றுற ஒரு தீபத்தையும் இங்கே நீங்கள் சுடுகாட்டில் ஏற்றுற ஒரு நெருப்பையும் நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? என்ன மாதிரி கம்பேரிசன் அது? அது எவ்வளோ பேரை முகம் சுளிக்க வைக்கும். என்ன மாதிரியான ஒரு மனநிலை இல்லை? அரகன்ஸ், பவர் has gone into their heads. அது என்ன மாதிரி ஒரு விஷயங்க? நான் வீட்டில் ஏற்றுற விளக்கும் அங்கே ஒரு மயானத்தில் எரியூட்டப்படுகின்ற நெருப்பும் ஒன்றா? நீங்கள் அனாலஜி கொடுங்க, லாஜிக்கலாக கொடுங்க சார். இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிறதுனே தெரியல. அப்புறம் நீங்கள் இந்து விரோதின்னு ஏன் சொல்ல மாட்டாங்க? சொல்ல தான் சொல்லுவாங்க. இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா சொல்ல தான் சொல்லுவாங்க. சமீப காலமாக அவங்களுடைய நடவடிக்கைகள் கூட வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, இப்போ உதாரணத்துக்கு சென்னையில் திரு சேகர் பாபு அவர்கள் பத்திரிகையாளர்கள் மத்தியில் அவ்வளோ அன்பாப்புலராக இருக்கார். காரணம் என்னென்னா, ப்ரெஸ்ஸை வந்து ரொம்ப அலட்சியமாக டீல் பண்ணுறது, காலையில் ஒரு நிகழ்ச்சிக்கு வர சொல்லிவிட்டு ரொம்ப லேட்டாக வர்றது, 2வது நான் வந்தால் நீங்கள் வரமாட்டிங்களான்றது, அதுக்கப்புறம் முதல்வர்கிட்ட போய் அன்றைக்கி பைட் எடுத்துட்டாங்கன்றதுனால ப்ரெஸ்ஸை வந்து அடுத்தடுத்து ப்ரோக்ராமில் அலோவ் பண்ணாது. இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் அப்படியே போயிட்டு இருக்குது. ஸோ இது கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு சூழல் இருக்கிறதுனால கேட்க மாட்டாங்க. எதிர்கட்சிகள் புதுசாக வந்தவரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, ஏற்கனவே இருக்கிறவங்களும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போ யார் தான் கேட்குறது? புதுசாக வந்தவங்க இதெல்லாம் தப்புன்னு கேட்கணும், அவங்க எதையுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. புதுசாக வந்தவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க? புதுசாக அவங்களுக்கு இப்போ என்ன முக்கியமான விஷயம்னா, லேப்டாப் வாங்கி வந்து அதில் சிஎம் ஃபோட்டோவும் கருணாநிதி ஃபோட்டோவையும் தின்னர் போட்டு அழிக்கணும், தமிழ்நாடு அரசு லோகோவை அழிக்கணும், அதில் விஜயோடைய என்னது வால்பேப்பரை வைக்கணும், அதில் வந்து டிவிக்கு ஆன்தமை ப்ளே பண்ணி அதை வீடியோ எடுக்கணும். இது ரொம்ப முக்கியம் நாட்டுக்கு. ஸோ இல்லைங்க, எனக்கு ஒரு எதிர்கட்சி அரசியலை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி
ஒரு விஷயத்த சொன்னா இந்த கான்வர்சேஷன் அடுத்து எப்படி நடத்துறது நகர்த்துறது இல்லை எனக்கும் புரியல. அந்த வீடியோலாம் பார்க்கும்போது அடுத்து போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது வேற இந்த அல்காரிதம் வேறவா ட்விட்டரில் ஒன்றை பார்த்துட்டா போதும், திருப்பி திருப்பி எத்தனை பேர் தான் இது பண்ணுறீங்கிற மாதிரி பாட்டுவரோட தமிழங்கொடி பறக்குது, தலைவன் யுகம் பிறக்குது, அதெல்லாம் கரெக்டு. நீ எல்லாத்தையும் பண்ணிக்கோ, அதுவும் லேப்டாப் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. இன்னொரு பாட்டு கூட ஃபோட்டோ ஏன் போடுறேங்கிறதா. சரிப்பா, இவங்க 2 பேரும் ராவணம் அவன்டா, அதுதான் இப்போ பயங்கர கேட்கல, ராவணம் அவன்டா, நீங்க கேளுங்க. அதுதான் அந்த 2 பேர் ஃபோட்டோவை அடிக்கிறீங்க, சரி உங்களுக்கு பிடிக்கல. தமிழ்நாடு அரசு லோகோ என்னடா பண்ணுச்சுங்க, அதை ஏன்டா அடிக்கிறீங்க? ஏன் காசும் இருக்கு, ஷபீர் காசும் இருக்கு, இங்க இருக்கிறவங்க எல்லாரோட காசு தான்டா அது. பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு. இந்த எதிர்க்கட்சிகள் தங்களுடைய அரசியல் பணி, அதே மாதிரி மக்கள் பிரச்சனைகளை அதிகமாக பேச வேண்டும். பிரச்சனைகள் ஏராளமாக இருக்குது, ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த எதிர்க்கட்சிகளும் சரி, அதே போல் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் சரி, அதை பார்த்துட்டு கடந்து போகிறதும் மௌனம் சாதிப்பதும். கூட்டணி கட்சிகள் சபீர் ஓரளவுக்கு பேசுகிறாங்க. கருணாநிதி ஆட்சி காலத்தில் இவ்வளவு கூட பேச முடியாது. இல்லை பேசியிருக்காங்க சார். ராமதாஸ்லாம் டெய்லி அறிக்கை கொடுப்பாரு சார். ராமதாஸ் வேறங்க, யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருப்பாரு சார். ராமதாஸ் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கட்சிகள் இப்போ பேசுகிறாங்க, பட் அவங்களுடைய செயல்பாடுகள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்கிறது உண்மை, நான் ஒத்துக்கிறேன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் நீங்கள் அந்த போராட்டத்தில் காங்கிரஸை கொண்டு வந்தீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் நான் கொஞ்சம் ஜெர்க் யோசிச்சு பாருங்க சார். நீங்கள் அதாவது தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம், அவங்க எல்லா இடத்துலையும் போராடிட்டாங்க. கடைசியில் கூவமில் போய் இறங்கி நின்று போராடுற அளவுக்கு நிலைமை மோசமாக போயிருக்குன்னா, இது நம்ம மனசாட்சியை உழுக்க வேணாம், ஒரு அரசாங்கத்துடைய மனசாட்சியை உழுக்க வேணாம், கூட்டணி கட்சிகளுடைய மனசாட்சியை உழுக்க வேணாம். எதிர்க்கட்சியோட வந்திருக்கிறாரு, நான் மாற்றத்தை கொடுத்து விடுவேன் அப்படின்றாரு. அவங்க ரசிகர்கள் அண்ணன் வந்தா எல்லாமே தமிழ்நாடே மாறிடும்ன்றாங்க. அப்பா இதுல எப்படின்னு மாத்தி காட்டு. சீமான் அவர்கள் பேசுறாரு சார், எல்லா பிரச்சனையும் அவர் எல்லாத்துக்குமே பேசுறாருங்க. அந்த விஷயத்துல சீமான் உண்மையிலே சீமானை பாராட்டணும். எல்லாத்துக்கும் ஒரு கருத்து வச்சிருக்கிறார். அந்த கருத்தை நாம ஏத்துக்கிறோம் ஏத்துக்கலங்கிறதுலாம் இல்லை. இப்பெல்லாம் சீமானோட ப்ரெஸ் கான்ஃபரன்சஸ் ரொம்ப சென்சிபிளா இருக்குங்க. கோபுரத்தை குறைக்கிறாரு, ரிப்போர்ட்டர்ஸ் கேள்விக்கு பதில் சொல்றாரு, இன்னொன்னு ரொம்ப நியாயமா பேசுறாரு. முன்னாடி இருந்த மாதிரி இல்ல சீமான் கிட்ட பெரிய மாற்றங்கள் இருக்கு. இன்னொன்னு அவங்களுடைய கட்சியை எப்படி வலுப்படுத்துறாங்க ஷபீர், அவங்க ஐடி விங்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஷபீர். இப்போ அவங்க ஒரு செகண்ட் ரங் லீடர்ஷிப்பை உருவாக்குறாங்க. அந்த லீடர்ஷிப்புக்கு பவர்ஸ் இருக்குது இல்லைங்கிறது கட்சிக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். பட் கட்சிக்கு வெளியில் ஒரு பொதுவாக ஒரு புது புத்தியோடு நான் பார்க்கும்போது அந்த கட்சியில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஆட்சியே இல்லை 10 வருஷமாக, இன்னும் ஜெயிக்கிற அளவுக்கு கூட அவங்க கட்சியை அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணல. பட் ஆனால் ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சுருக்காங்க. எல்லா இஷ்யூஸ்க்கும் அவங்கக்கிட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது, ஒரு சொல்யூஷனும் இருக்குது. அந்த சொல்யூஷன் அக்செப்டபிளா அன்அக்செப்டபிளா, ஃபீஸிபிளா நான் ஃபீஸிபிளாங்கிறதெல்லாம் வேறு. சொல்யூஷன் ஒன்று இருக்குல்ல, திங்க் பண்ணுறாங்கல்ல, ஒரு அறிக்கை வருதில்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஆப்போசிஷனுடைய ஒட்டுமொத்த ஃபெயிலியர் அப்படின்றது உண்மையிலேயே நாமளும் எல்லோரும் கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயமா. ஆப்போசிஷன் வைப்ரண்ட்டாக இருந்ததுன்னா மீடியா அந்த இஷ்யூஸை பயங்கரமாக கவர் பண்ணுவாங்க. ஏன்னா மீடியாவுக்கும் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஒரு இஷ்யூவை நான் கவர் பண்ணோன்னா எத்தனை நாளைக்கு நான் பாதிக்கப்பட்டவங்களை மட்டுமே பேட்டி எடுத்துக்கிட்டு இருப்பேன். அது ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் 4 பேர் 4 விதமாக பேசினாங்கன்னா அந்த ஸ்டோரியை பில்ட் பண்ண முடியும். அன்னைக்கு ஆப்போசிஷன் திமுக இருந்ததுனால தான் மீடியா எல்லா இஷ்யூஸ்லையும் நேரட்டிவ் பில்ட்ஸ் பண்ண முடிஞ்சது. ஏன்னா ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் கருத்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இங்கே கருத்தை யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அதான் சொல்கிறேன் நான். ஒரு 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 எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணுமான்னு வேற கேட்குறாங்க ஃபேன்ஸு. இதுக்கெல்லாம் சொல்லணுமா, ஏன் சொல்லணும், திருப்பரங்குன்றத்துக்கு ஏன் சொல்லணும், அமைதியாக இருக்கக்கூடாதா, அமைதி ஒரு ஸ்ட்ராட்டஜியா, அது நாஞ்சில் சம்பத் போன்றவர்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த கூவமில் போய் இறங்கினது அதை பார்த்தோன்னே உண்மையிலேயே அந்த அந்த காட்சிகள்லாம் மனசாட்சியை உலுக்கி இருக்கணும், எல்லோருடைய மனசாட்சியை. டிஎம்கே எதிர்கட்சியானா அவங்களோட சேர்ந்து 10 பேர் இருந்திருப்பாங்க நின்றுருப்பாங்க கூவத்தில். எதிர்கட்சிகளுக்கு எண்ணம் இல்லை அப்படின்னும் போது நாம் உண்மையிலேயே நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு. நம்ம நன்றி சந்திப்போம். நன்றி.